ஜோதிட ரீதியாக கிரகப்பெயர்ச்சி அப்படிங்கிறது முக்கிய பங்கு வகிக்குது. அந்த வகையில் இந்த மார்ச் மாதத்தில் நடக்கக்கூடிய சூரியன், சுக்கிரன், புதன் மற்றும் சனி பயிற்சி, இந்த 4 முக்கிய கிரக பயிற்சியுமே இந்த மாதம் நடக்க இருக்கு. இதன் மூலம் இந்த நம்ம தினமும் பார்க்குற ராசி பலனில் 11வது வரக்கூடிய கும்பராசி அன்பர்களுக்கு இந்த கிரக நிலைகளின் மூலம் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன மாதிரியான விஷயங்கள் சாதகமாக இருக்கும், என்ன மாதிரியான விஷயங்கள் பாதகமாக அமையப்போகுது. இந்த கிரக நிலை மாற்றங்களால் ஒவ்வொரு ராசிக்குமே அதன் விளைவுகள் இருக்கும். அந்த வகையில் உங்களுக்கு இந்த மாதம் உங்களோட வாழ்க்கையில் என்ன மாதிரியான முன்னேற்றம் ஏற்பட போகுதா இல்லையா, நிதி சார்ந்த விஷயங்கள் என்ன மாதிரியான மாற்றத்தை கொடுக்கும், அதிர்ஷ்டம் தேடி வருமா இல்லையா, உங்களோட ராசியில் என்ன மாதிரியான பாதகமான செயலை நீங்கள் இந்த மாதம் அனுபவிக்க போகிறீங்க, அதிலிருந்து விடுபட நீங்கள் என்ன செய்யணும், இது பற்றின முழுமையான தகவலையுமே உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமையும், அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதம் சுக்கிர பகவான் மீன ராசியில் அவரோட வக்ர பயிற்சியும் தொடங்க இருக்கிறார். சூரிய பகவானும் மீன ராசிக்கு பயிற்சியாகக்கூடிய காலம் இந்த மாதம் தொடங்குது. அதன் பிறகு புதன் பகவான் என்ன பண்ணுறார் அப்படின்னு பார்த்தா மீன ராசியில் அவரோட வக்ர பயிற்சியை தொடங்க போகிறார். அதே போல் சனி பகவானும் 2.5 வருஷத்துக்கு பின்னாடி கும்ப ராசியில் இருந்து மீன ராசிக்கு இப்போ பயிற்சியாக போகிறார். இப்படிப்பட்ட இந்த மாதத்தில் சில முக்கிய கிரகங்களோட பயிற்சி அப்படிங்கிறது இந்த கும்பராசி அன்பர்களுக்கு பல விதத்திலையுமே மாற்றத்தை கொடுக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. அது என்ன மாதிரியான மாற்றம் அப்படிங்கிறத நாம் இந்த பதிவில் இப்போ பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். அதே போல் கும்பம் ராசி அப்படின்னு சொன்னாலே இந்த ராசியோட அதிபதி சனி பகவான். ஆமாங்க, சனி பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க தான் நீங்கள். இந்த கும்ப ராசியில் அவிட்டம், சதயம், பூரட்டாதி அப்படின்னு 3 நட்சத்திரங்கள் அடங்கியிருக்கு. இந்த 3 நட்சத்திரக்காரங்களுமே உங்களோட வாழ்க்கையில் வரக்கூடிய எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அந்த பிரச்சனைகள் அனைத்தும் தீர நீங்கள் சனிக்கிழமையில் நவகிரகத்தில் இருக்கும் சனி பகவானுக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபடுவதால் அனைத்து சங்கடங்களுமே உங்களை விட்டு ஓடுவதை கண்கூடாக காண முடியும். நீங்கள் செய்கிற ஒவ்வொரு செயலையுமே ஏற்படுற காரிய தடைகள் அனைத்தும் நீங்கும் உங்களை விட்டு. உங்களுக்கு சனீஸ்வர பகவான் பிடிக்கும் என்றாலும் இந்த வீடியோ பதிவின் கமெண்ட்டில் ஓம் கம் சனீஸ்வர பகவானுக்கு போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை 3 முறை மறக்காமல் பதிவிடவும் செய்யுங்க. சனீஸ்வரனின் அருளால் உங்களோட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அனைத்து விஷயங்களுமே நல்லதாக நடக்க வாழ்த்துக்களை சொல்லிக்கிறோம். ஏன்னா இந்த சனீஸ்வர பகவான் அப்படிங்கிற ஒரு நீதி தேவன் அப்படின்னு சொல்லலாம். யார் அவங்களோட வாழ்க்கையில் என்ன மாதிரியான செயல்களில் ஈடுபடுறாங்களோ அதற்கேற்ப கர்ம விளைவுகளை கொடுக்கக்கூடியவர் சனி பகவான். அவர் உங்களுக்கு ராசி அதிபதியாக இருக்கிறதுனால இந்த கும்பராசி அன்பர்கள் சனிக்கிழமையில் சனீஸ்வரர் பகவான் வழிபாடு செய்வதன் மூலம் சிறப்பான முன்னேற்றத்தை நீங்கள் பெற முடியும். அதனால தாங்க சனிக்கிழமையில் சனி பகவான் வழிபாடு ரொம்பவும் நல்லது. அதே போல் நீங்கள் சனிக்கிழமை குளித்து முடிச்சுட்டு நீங்கள் சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு கைப்பிடி அளவு சாதம் எடுத்து காகத்துக்கு வைக்கிறத வழக்கமாக வச்சுக்கோங்க. இதுவுமே ஒரு சிறப்பான முன்னேற்றத்தை கொடுக்கும். பொதுவாகவே இந்த மாதம் நீங்கள் உங்களோட பணியிடத்தில் கடின உழைப்பை மேற்கொள்ள போகிறீங்க. இருந்தாலுமே அதற்கான பாராட்டை நீங்கள் நிர்வாகத்திடம் இருந்து பெறுவதற்கு காலதாமதம் அப்படிங்கிறது கொஞ்சம் உண்டாகும். உங்களோட உத்தியோகத்தில் மாற்றம் வருங்க. சக ஊழியர்கள்கிட்ட உங்களோட ஒத்துழைப்பு அப்படிங்கிறது சீராக இருக்கும். பணியிடத்தில் அவங்களோட உதவி உங்களோட வளர்ச்சிக்கு உதவி செய்யும். வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த நேரத்தில் நல்ல ஒரு லாபத்தை பெற நீங்கள் கொஞ்சம் தீவிரமாக உங்களோட வியாபாரத்தில் கண்ணும் கருத்துமாக செயல்பட்டால் நல்லதாக இருக்கும். உங்களோட சொந்த முயற்சிகளின் மூலம் கணிசமான அளவு வெற்றியை பெறக்கூடிய யோகம் இந்த மாதம் உண்டாகுது. காதலர்கள் இனிமையான தருணங்களை அனுபவிக்குவீங்க. திருமணமான தம்பதிகள் ஒருவருக்கொருவர் பரஸ்பரம் அனுசரித்து நடந்து கொள்வதன் மூலம் நல்ல காலம் உண்டாகும். இந்த காலகட்டத்தில் உங்களோட உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் நீங்கள் நல்ல ஆரோக்கியத்தை பேண முடியும். இந்த மாதத்தில் காதல் மற்றும் குடும்ப உறவுகள் என்ன மாதிரியான மாற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு பார்த்தா காதலர்களோட பிணைப்பு சிறப்பாக இருக்கும். இந்த மாதம் ஒருத்தருக்கு ஒருத்தர் பரஸ்பரம் செய்கிறது உங்களோட அன்பை வலுப்படுத்தி காட்டும். திருமணமான தம்பதிகள் ரொம்பவுமே ஒற்றுமையோடு செயல்பட போகிறீங்க. இதுவரைக்கும் இருந்த சண்டை சச்சரவுகள் நீங்கி ஒற்றுமை உணர்வு அதிகரித்து இருக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒன்றாக வெளியூர் பயணம் மேற்கொள்ளும் வாய்ப்பும் இருக்குது. நீங்கள் இந்த மாதம் போதுமான வரையில் விட்டு கொடுத்தும் அனுசரித்து போகிறதன் மூலம் மிகுந்த மகிழ்ச்சிகரமான நாட்களை உங்களால் அனுபவிக்க முடியும். மேலும் பசுமையான நினைவுகளை உருவாக்கவுமே இந்த மாதம் உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பை கொடுக்குது. மென்மையான தருணங்களுக்கான பெரிய ஒரு மாற்றமே வரும்.
நீண்ட நேர வேலைக்கு பிறகு ஒரு மாற்றம் வருது அப்படின்னு சொன்னாலே அது இந்த மாதம் தான் உங்களுக்கு. அதே போல் குடும்பத்திலையுமே உங்களோட உறவு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா இது வரைக்கும் இருந்ததை விடவே சிறப்பான ஒரு மாற்றம் ஏற்பட போகுது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வரைக்கும் ஏற்பட்டிருந்த சண்டை சச்சரவுகள் இது எல்லாமே விலகிடும். ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்தும் அனுசரிச்சும் போகிறது நல்லது. உங்களோட குழந்தைகளின் எதிர்காலத்திற்காக நீங்கள் ஒவ்வொரு செயலியுமே செய்வீங்க. அதுவும் அவங்களோட எதிர்காலத்திற்காக சேமிக்க தொடங்கும் வாய்ப்புமே இருக்குது. அதே போல் குடும்பத்தோட வெளியில் செல்லும் யோகம் இருக்குது. வாய்ப்பு அமையும் பொழுது நீங்கள் குடும்பத்தோட குலதெய்வ கோவில் சென்று வழிபட்டுட்டு வருவது ரொம்பவும் நல்லது. குலதெய்வ கோவிலுக்கு சென்று வச்சிருக்கிற நேர்த்திக்கடன் ஏதாவது இருந்தால் அதை நிறைவேற்றிடுவாங்க. ஏன்னா நல்ல காலம் பிறக்கும் பொழுது குலதெய்வத்தின் பரிபூர்ண அருளும் கிடைக்கக்கூடியது அப்படிங்கிறது ரொம்பவுமே நல்ல விஷயமா பார்க்கப்படுது. குலதெய்வத்தின் பேரருளால் உங்களோட வாழ்க்கையில் இதுவரைக்கும் பட்ட கஷ்டங்கள் அனைத்தும் உங்களை விட்டு நீங்கும். ஏன்னா அவ்வளவு கஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் இருந்திருக்கும் கடந்த காலத்தில். இதுலேருந்து எப்படா நம்ம மீண்டு வர போகிறோம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்த உங்களுக்கு அந்த காலம் பிறந்துடுச்சு அப்படின்னே சொல்லலாம். இது வரைக்கும் பட்ட கஷ்டத்துலேருந்து நிறைய பாடம் கற்றுருப்பீங்க. அந்த பாடங்கள் எல்லாமே செயல்முறைப்படுத்தக்கூடிய காலம் தாங்க உங்களுக்கு இந்த மாதம். குடும்ப உறவுகளுமே சிறப்பான பல வாய்ப்புகளை உண்டாக்கி கொடுக்கும். பெரியவங்களோட ஆதரவு உங்களுக்கு இந்த மாதம் உங்களோட தொழில்முறை வாழ்க்கையில் பக்கபலமாக அமையும். அவங்களோட ஆலோசனையும் அறிவுரையும் நீங்கள் ஏற்றுக்கணும். இது நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்க உதவும். வயதான உறுப்பினர்கள் கூட குடும்ப உறுப்பினர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க கூட உறவு கொஞ்சம் சவாலாக தான் இருக்கும். ஆனால் நீங்கள் அனுசரித்து போனால் நல்லது. உங்களோட குழந்தைகளின் அவங்க கூட உறவு அப்படிங்கிறது சிறப்பாக இருக்கும். இது வரைக்கும் சண்டை போட்டுட்டு இருந்த பிள்ளைங்க கூட உங்ககிட்ட எப்படின்னா அன்பாக பேசுவாங்க. நீங்கள் சொல்கிற விஷயத்தை காது கொடுத்து கேட்டு நடக்குவாங்க. அவங்களோட செயல்களில் நிறைய மாற்றம் வரும். அதே போல் நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் புதிய வாய்ப்புகளுக்கான கதவு திறக்க போகுதுங்க. ஒரு சீரான பொருளாதாரம் அடித்தளம் மற்றும் நிதியில் முன்னேற்றத்தை அனுபவிப்பதற்கான கணிசமான வாய்ப்பு உங்களுக்கு இந்த மாதம் வந்துடுச்சு. கடந்த காலத்தில் உங்களோட மனதில் தோன்றிய யோசனைகளை நீங்கள் உணர்ந்து முதலீடு செய்வதற்கான தைரியத்தை இந்த மாதம் நீங்கள் பெற போகிறீங்க. நீங்கள் பங்குகளை கையாள்வதில் கவனமாக இருக்கணும். பெரிய லாபத்திற்கான வாய்ப்பு இருந்தாலுமே புத்திசாலித்தனமாக இருங்க. அது மட்டும் இல்லாமல் இப்பொழுது உங்களுக்கு மாபெரும் பங்குகளை வாங்கக்கூடிய யோகமும் இருக்குது. தொழில்முறை விஷயம் அனைத்திலுமே கவனமாகவும் கண்ணும் கருத்துமாகவும் செயல்படணும். உங்களோட குடும்பத்தில் இருக்கிறவங்க ஆலோசனை, நண்பர்களோட ஆலோசனை எல்லாமே பக்கபலமாக அமையும். நல்லா யோசிச்சுக்கோங்க. தொழில் மற்றும் நிதித்துறையை பொறுத்த வரைக்கும் 3ஆம் நபரின் ஆலோசனை தலையீடு இது எல்லாமே உங்களோட வாழ்க்கையில் பல பின்னடைவில் கொண்டு போய் விட்டுரும். யாராவது ஒரு 3வது மனுஷன் வந்து இப்போ நல்லா உங்களுக்கு காலம் இருக்கிறதுனால தொழிலெல்லாம் சிறப்பாக இருக்கும். இந்த சமயத்தில் வந்து ஒருத்தங்க இதை செய்யுங்க நிறைய லாபம் வரும், அதை செய்யுங்க நிறைய லாபம் வரும்னு தேவையில்லாத விஷயத்தை உங்களோட வாழ்க்கையில் நுழைக்க பார்ப்பாங்க. இதெல்லாம் ரொம்பவுமே பின்னடைவு மற்றும் பண இழப்பை ஏற்படுத்தி கொடுத்துருங்க. அதனால் நீங்கள் இப்போது திட்டமிட்டு செஞ்சு வச்சுருக்கீங்களா அதை மட்டும் செயல்முறைப்படுத்துங்க. அதே போல் செஞ்சுட்டு இருக்கிற தொழில் எப்படி விரிவு பண்ணலாம், அதில் எப்படி லாபத்தை உண்டாக்கலாம் அப்படின்னு நீங்கள் யோசிக்கிற ஒவ்வொரு செயலுமே சிறப்பான பலனை கொண்டு வந்து கொடுக்கும். பேராசைக்கு இடம் கொடுக்காதீங்க. இதுதான் இந்த மாதம் உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு கருத்து அப்படின்னே சொல்லலாம். பேராசைக்கு இடம் கொடுக்காம உங்களுக்கு வரக்கூடிய லாபத்தை உங்களோட வருங்காலத்திற்காக எப்படி முன்னேற்றம் காணும் வகையில் கொண்டு செல்லணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் கவனமாக வச்சு செயல்படுங்க. அதே போல் உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்ல ஒரு வருமானம் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. சில ஆரம்ப தடைகளுக்கு பிறகு உங்களோட முதலீடுகள் நல்ல ஒரு பலனை கொடுக்கும். உங்களோட முன்னேற்றத்தை எளிதாக சக ஊழியர்கள் பல வகையிலுமே உங்களுக்கு ஆதரவு கொடுப்பாங்க. ஐடியில் பணிபுரியும் கும்பராசி அன்பர்களுக்கு வளர்ச்சியில் வேகம் இருக்கும். இருந்தாலுமே இந்த மாதம் கடினமாக உழைக்கிறது அவசியமாக தேவைப்படுது. தயாரிப்பில் இருக்கக்கூடிய நிர்வாகத்தில் உள்ளவங்க உங்களோட உழைப்பிற்காக கௌரவிக்கப்பட போகிறீங்க. கும்பராசியில் உள்ள வழக்கறிஞர்கள் வாடிக்கையாளர்களோட பாராட்டுக்களை ஆளாக்க போகிறீங்க. தக்க சமயத்தில் தலை நிமிர்ந்து நிற்குவீங்க. திரைப்படம் மற்றும் ஊடகத்தில் உள்ள கும்பராசி அன்பர்களுக்கு அரங்கில் முன்னேற்றத்திற்கான சிறந்த வாய்ப்பு வரும். உங்களோட ஒவ்வொரு செயலுமே தனிப்பட்ட முறையிலுமே சிறப்பான பாராட்டுக்களை பெற்றுக் கொடுக்கும். அதே நேரத்தில் தொடர்ந்து சில நிராகரிப்புமே வரும். அதனால் மனம் தளராமல் உங்களோட முயற்சிகளை நீங்கள் தொடர்ந்து கொடுத்துட்டே இருங்க. மருத்துவத்துறையில் இருக்கிறவங்களுக்கு தாமதமாக வெற்றி கிடைக்கும். ஆனால் உறுதியான சாதனைகளை நோக்கி உங்களோட முயற்சிகள் இருக்கிறது அங்கீகாரத்தை கொடுக்கும். ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு பணியில் புதுமையான திட்டங்களை ஈடுபடுத்துவதன் மூலம் மேல் அதிகாரிகளோட மிகப்பெரிய ஆதரவை நீங்கள் பெற முடியும். இந்த மாதம் இந்த
கும்பராசி அன்பர்களுக்கு சனி பகவானின் பரிபூரண அருளும் பெற்று உங்களோட வாழ்க்கையில் அனைத்து விஷயங்களும் நல்லதாக நடக்க வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம். என்ன நண்பர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலில் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நண்பர்களே. நன்றி, வணக்கம்.